சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு எதிரான நேற்றைய போட்டியில் நம்ம தல தோனி செய்த அந்த ஒரு 2 சம்பவங்கள். தோல்விக்கு பிறகு உச்சக்கட்ட சோகத்தில் பேசிய சூரியகுமார் யாதவ், மொத்த மும்பை அணியையும் முட்டாளாக்கிய நம்ம தல தோனி. அதாவது ஐபிஎல் ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த முக்கியமான போட்டிதான் நேற்று நடைபெற்ற சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மோதிய போட்டி. இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச சிஎஸ்கே அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய மும்பை அணிக்கோ ஆரம்பத்திலேயே, அதாவது முதல் ஓவரிலேயே நம்ம தல தோனி ஒரு செம்மையான ஸ்கெட்ச் ஒன்றை போட்டு இருந்தார். அது என்னன்னா, முதல் ஓவரில் முதல் 3 பந்துகள் போடப்பட்ட பிறகு வழக்கத்துக்கு மாறாக மிட் விக்கெட்டுக்கு முன்னாடி ஷாட் என சொல்லக்கூடிய ஒரு ஃபீல்டிங் செட்டப்பில் சிவம் துபேவை நிற்க வைத்திருந்தார் தோனி. இது வழக்கத்துக்கு மாறான ஒரு ஃபீல்டிங் செட்டப் ஆகும். அப்போது அந்த முதல் ஓவரை வீசிக்கொண்டிருந்த கலீல் அகமதுவையும் அழைத்து காதில் ஏதோ சொல்லி அனுப்பினார் தோனி. அதன் பிறகு அடுத்த பாலான முதல் ஓவரின் 4வது பந்தை கலீல் அகமது வீச, அந்த பந்தில் சரியாக தோனி செட்டப் செய்திருந்த ஃபீல்டிங் திசையில் நின்று கொண்டிருந்த சிவம் துபேவிடம் கேட்ச் கொடுத்து அவுட்டானார் ரோஹித் சர்மா. எனவே அப்போதே தெரிந்துவிட்டது, இந்த போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக சில புதிய திட்டங்களோடு சிஎஸ்கே அணி களமிறங்கி இருக்கிறது என்று. மேலும் ஏற்கனவே இந்த போட்டியில் மும்பை அணியில் ஜஸ்பிரீத் பும்ரா கிடையாது, அதே போல ஹர்திக் பாண்டியாவும் கிடையாது. இதனால் இவர்களை தவிர மிகவும் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ரோஹித் சர்மாவை வீழ்த்திவிட்டால் அது மும்பை அணியின் வெற்றியை 50% தடுப்பதற்கு சமமாகும். அதனால்தான் ரோஹித் சர்மாவுக்கு எதிராக நம்ம தல தோனி இந்த ஒரு வித்தியாசமான ஃபீல்டிங் செட்டப்பை செய்து இருந்தார். அதன் பிறகு மும்பை அணியில் உள்ள அனைத்து பேட்ஸ்மேன்களும் தடுமாறி வர, அப்போது மும்பை அணிக்கு மீண்டும் சிறந்த அடித்தளத்தை அமைத்து கொடுத்து வந்தார் சூரியகுமார் யாதவ். அந்த சமயத்தில் சரியாக 11வது ஓவரை வீச வந்த நூர் அகமதுவிடம் தல தோனி சென்று மீண்டும் பேசியிருந்தார். அதுவும் எப்படி, லாங் ஆஃப் திசையில் நின்ற ஃபீல்டரை அழைத்து மிட் ஆஃப் திசையில் நிற்க வைத்து ஸ்ட்ரைட் திசையில் பவுண்டரி அடிப்பதற்கு சூரியகுமார் யாதவை தூண்டும்படி ஒரு ஃபீல்டிங் செட்டப்பை அமைத்திருந்தார் தோனி. இப்படி ஒரு ஃபீல்டிங் செட்டப்பில் ஸ்ட்ரைட் திசையில் லேசாக பந்தை தூக்கிவிட்டாலே எளிதாக பவுண்டரி சென்றுவிடும். அதற்கு ஆசைப்பட்டு சூரியகுமார் யாதவும் பந்தை லேசாக தூக்கி அடிக்க நினைத்து கிரீஸை விட்டு நூலளவு வெளியில் வர, அதை சரியாக பயன்படுத்தி கொண்ட தல தோனி மின்னல் வேகத்தில் ஸ்டெம்பிங் செய்து சூரியகுமார் யாதவின் விக்கெட்டையும் வீழ்த்தி விட்டார். இதனால் மும்பை அணியை 155 ரன்களுக்குள் சுருட்டி சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு ரோஹித் சர்மாவின் விக்கெட்டும் சூரியகுமார் யாதவின் விக்கெட்டும் மிக முக்கியமான காரணமாக இருந்தது. சிஎஸ்கே அணியின் இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான அந்த 2 சம்பவத்தையும் தல தோனி தான் செய்து இருந்தார். எனவே இதை குறிப்பிட்டு தான் தோல்விக்கு பிறகு மும்பை அணி கேப்டன் தோல்வி குறித்து பேசும்போது தோனி செய்த இந்த விஷயங்களை கூறி தங்களது தோல்விக்கு காரணமாக இருந்தது தோனிதான் என்று புலம்பி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைய போட்டியில் நம்ம தல தோனி செய்த அந்த 2 மரண மாஸ் சம்பவங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.